திரு சோமவல்லியப்பன்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அரசியல் ரீதியான கருத்துக்களையும் கேட்டுக்கிறேன். ஒரு பொருளாதார நிபுணராக தொடர்ச்சியாக நிதிநிலை அறிக்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கீங்க, மத்திய மாநில நிதிநிலை அறிக்கைன்னு. இந்த நிதிநிலை அறிக்கை என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ரொம்ப வித்தியாசமான, வழக்கத்துக்கு மாறான ஒரு நிதிநிலை அறிக்கையாக நான் பார்க்குறேன். முதல்ல அதனுடைய தொடக்கம் பெரும்பாலும் நாம் பார்த்தது நிதியமைச்சர் வாசிப்பார், அது பெரும்பாலும் கவனத்திற்குள்ளாமல் போகக்கூடியதாக தான் மாநிலத்தினுடைய பட்ஜெட் பல சமயங்களில் இருந்திருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு மத்திய பட்ஜெட்டில் நாம் எதிர்பார்க்கிற வருமான வரி, விலை குறைப்புகள் போன்ற ஒரு பெரிய அறிவிப்புகள் இல்லாமல் ஒரு நலத்திட்டங்கள் ஏதோ இருக்கலாம் என்பது போல இருக்கும். ஆனால் என் கவனிப்பில் இன்றைக்கு கவனித்து பார்த்ததற்கு சூழ்நிலையும் காரணம். பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்று சொன்னார்கள், அதே போல் எதிர்ப்பும் இருக்கும் போல தெரிந்தது. கவனித்தால் உண்மையிலேயே ஒரு டாப் டவுன் பாட்டம் அப் அப்படின்று நாம் சொல்லுவோம். மேலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல வழிமுறை, கீழிருந்து என்ன சொல்கிறார்கள் கேட்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்கிற ஒரு அணுகுமுறை, அது ரெண்டும் இணைந்திருப்பது போல இந்த பட்ஜெட் அறிவிப்புகளை பார்த்தால் இருக்கிறது. எப்படின்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல ஒரு பொருளாதார குழு ஒன்றை, அதில் சர்வதேச நிபுணர்களை, தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல சிறந்த அறிவாளிகளை எல்லாம் அதில் போட்டதிலே ஒரு அக்கறையை நான் பார்த்தேன். அதற்கு பிறகு அதை ஒரு பேரளவுக்கு வைத்துவிட்டு வழக்கம் போல ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர்களே ஒரு பட்ஜெட்டை போடுவதையும் நாம் சில சமயங்களில் பார்த்துருக்கிறோம். அப்படி இல்லாமல் அவர்கள் சொன்னதையெல்லாம் இவர்கள் காதில் வாங்கியது போல அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா இது ஒரு பரவலாக டாப் டவுன் அப்படி இருக்கு அவருடைய வழிகாட்டுதல். அது எதை வச்சு சொல்றேன்னா, பிஸ்கல் டெபிசிட்டுடைய கண்ட்ரோல் இன்னும் கூட ஹெட்ரூம் இருக்கு. அதில் ஒரு 28%, 26% வரைக்கும் கடன்கிறது அதிகம் இல்லையா? அதிகம்தான். கடன் 26% என்பது அதிகம். நான் சொல்ல வர்றது 28% வரைக்கும் வரலாம் என்று 15வது நிதிக்குழு பரிந்துரை அனுமதி கொடுத்திருக்கிற பொழுதும் ஒரு தேர்தல்கார பட்ஜெட்டில் அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு 2% ஜிடிபியில் நலத்திட்டங்களை அறிவித்து ஓட்டுகளாக அதை அறுவடை செய்திருக்கலாம் என்கிற வாய்ப்பு இருந்த பொழுதும் இதை 26லேயே ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மேலிருப்பவர்களுடைய பொருளாதார வல்லுநர்களுடைய அறிவுறுத்தலாக இருக்கலாமோ என்று யூகிக்கிறேன். ஏன்னா ஒரு கால எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லாவிட்டால் இது 28, இதே செலவுக்கு இது 28% ஆயிடும், 29% ஆயிடும். இது டினாமினேட்டர் நியூமரேட்டர்னுடைய ஒரு அவுட்புட். இது அந்த விதத்தில் அதே போல செக்டார்ஸ் என்று பார்த்தால் தொழில்துறை, விவசாயம், மனிதர்கள் என்று பார்த்தா பெண்கள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், அது மாதிரி பலவித ஜியாகிரபின்னு பார்த்தா தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு ஊர்களுடைய பெயர்களும் நாம் தமிழ்நாடு உச்சரிக்கப்படவில்லை என்று சொன்னதன் காரணமாகவோ என்னவோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெயர்களையும் இந்த பட்ஜெட்டில் கேட்டது போல இருந்தது. இது ஒவ்வொரு ஊரையும் சொல்லி அங்கே ஒரு தொழிற்சாலை, ஒரு ஜவுளி பூங்கா, ஒரு இந்த பூங்கா என்று சொன்னதெல்லாம் பார்த்தால் இது ஒரு பரவலாக ஒரு பேலன்ஸ்டு பொருளாதார விதிகளுக்கு உட்பட்ட, அதே சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி செமிகண்டக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு புத்தாக்கத்திற்கும் கொடுக்கிறார்கள், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக்கக்கூடிய ஒரு காலனி தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதிக டெக்னாலஜி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதனால நான் நினைப்பது இது ஒரு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணப்பட்ட பட்ஜெட், நல்ல டீம் ஒர்க்காக வெளிவந்திருக்கிற பட்ஜெட்டாக நான் பார்க்கிறேன். இதில் ஒரு விமர்சனம் என்ன முன்வைக்கப்படுது எதிர்கட்சிகளாலனா, மூலதன செலவினம் அப்படிங்கிறது இங்கே ஒப்பீட்டளவில் இப்போ பாஜகலேருந்து சொல்கிறாங்க, குஜராத் மாதிரியான ஒரு மாநிலத்தில் 90,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு ஒரு 57,231 கோடின்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இப்போ ஒரு கடன் வாங்குகிறீர்கள் அப்படின்னா அந்த கடனை எதற்கு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையான்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. கண்டிப்பாக. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பல விதங்கள் இருக்கிறது. கேபிட்டல் பட்ஜெட்டை அவங்க பண்ணுற போது பள்ளிக்கூடங்களுக்கு செய்தாலும் அதுதான், அது நீங்கள் மேம்பாலங்கள் கட்டினாலும் அதுதான், சுரங்கப்பாதை அமைத்தாலும் அதுதான், அதற்குள்ளார நம்ம போக வேண்டாம். ஆனால் நாம் ஒரு வளர்ந்து விட்ட மாநிலம். நம்முடைய காமராஜர் காலத்திலிருந்து, அதுக்கு முன்னாடி ஓமந்தூரார் காலத்திலிருந்து இங்கே முன்னேற்ற நடவடிக்கைகள் இருக்குது. எப்பயோ நம்ம டேம்லாம் கட்டிட்டோம், எப்பயோ சாலைகள்லாம் போட்டோம். நாம் இன்னும் அடிப்படைகளே இல்லாத ஒரு மாநிலம் அல்ல. இந்தியாவிலேயே மிக அதிக அளவு சிறுநகரங்களும் கிராமங்களும் கூட வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. அதனால நம்முடைய தேவைகள் வேறு, இன்னும் வளர்ச்சியடையாத மாநிலங்களுடைய தேவைகள் வேறு என்ற அளவில் நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு சரியா தெரியாது, இதனால தான் அது 90,000, இதனால தான் இது 45,000 என்று. ஒரு கால் நாம் பல கட்டுமானங்களை ஏற்கனவே செய்து விட்டதுனால மற்ற விஷயங்களில் இப்பொழுது நாம் ஃபோக்கஸ் செய்கிறோமோ என்று நான் யூகிக்கிறேன். ஓகே, இப்போ திட்டங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியதில் விமர்சன பார்வையில் அப்படின்னு பார்க்கணும்னா இப்போ நிறைய இப்போ நலத்திட்டங்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதை விரிவுபடுத்தப்படும் போது
இன்னும் கூடுதல் செலவினங்கள் அப்படின்னு வரும். ஒரு பக்கம் கடன் அளவு கூடுதலாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டுத்துக்குமான பேலன்ஸ்னு இதை அப்ரோச் இருக்கா அல்லது எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது? நிச்சயமா. அதாவது ஒரு நலத்திட்டங்களை நலத்திட்டங்களுக்காக செய்வது ஒன்று. ஓகே. நலத்திட்டங்களை ஒரு போட்டி போட்டு கொண்டு செய்வது என்ற ஒரு நிலை கொஞ்ச நாளாக வந்துவிட்டது. இப்போ நாம் இது அமெரிக்கா வரை போயிருக்கிறது. இப்போ அமெரிக்க தேர்தலில் கூட நலத்திட்டங்கள் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பிற மாநிலங்கள்லையும் இப்போ செய்ய ஆரம்பித்து விட்டது. நம்ம டெல்லி எலெக்ஷனை பார்த்தோம், மற்ற இடங்கள்லையும் பார்த்தோம். ஆக எங்கேயோ தொடங்கி அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பித்ததை நிறுத்த முடியாது என்பதுதான் மக்களாட்சியில ஒரு நிதர்சனம். இப்போ புதிதாக ஆரம்பித்து விட்டால் இனி அதை வளர்க்கலாமே தவிர குறைக்கவே முடியாது என்பது நிதர்சனம். ஆனால் இதுல செலவழிக்கிற பணம் ஒரு சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு உதவியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம வளர்ந்துட்டோம், நம்ம கார்ல போறோம், நமக்கு நல்ல ரோடு வேணும்னு கேட்கிறோம். இன்னமும் ஒரு பேருந்திலே போக முடியாதவனுக்கு அவனுக்கு இலவசம் கொடுத்தால் என்ன என்பது நியாயம்தான். அந்த விதத்துல இலவசங்கள் எல்லாமே வெறும் இலவசங்கள் அல்ல. அதை சரியான மக்களுக்கு கொடுத்தால், அதில் எப்படி தகுதி உடையவர்களுக்குன்னு ஆரம்பிச்சாங்க, ஆனால் அதை ஒரு அரசியல் காரணமாக அதை நிலைநிறுத்த முடியலை. இப்போ கூட லேப்டாப் எல்லாருக்கும்ங்கிறாங்க. எல்லாருக்கும் தேவையா என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு 45 லட்சம் கேபிடேஷன் கொடுத்து படிக்கிறவருக்கு எதுக்கு நம்ம 20,000 அரசு பணத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறது. ஆக இது எங்கே நிறுத்த வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், அதை ஒரு லீக்கேஜ் இல்லாம அதுல தவறுகள் நடக்காம ஒழுங்கா போய் பயனாளர்களுக்கு சேர்ந்தால் வரவேற்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சென்னைக்கு அருகில் ஒரு புதிய நகரம் உருவாக்குறதுல தொடங்கி இப்போ மினி செமிகண்டக்டர் வரைக்குமான சில விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல ஏதாவது இப்போ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இதுல நிச்சயமா இப்போ குர்காவன்லாம் எப்பயோ பண்ணிட்டாங்க, நியூ டெல்லியில எப்பயோ பண்ணிட்டாங்க. சென்னை இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு மாநிலம். 9% ஆஃப் டோட்டல் ஜிடிபி நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். எல்லாம் இருக்கிற பொழுது சென்னை இன்னும் விரிவாக மக்களுக்கு தான் நல்லது. மக்கள் வெளியிலிருந்து சென்னைக்குள்ள வர்றதுக்கு பதிலாக சென்னை இன்னும் கொஞ்சம் விரிந்து வெளியில போகலாம். அதை நாம் எப்பயோ ஆரம்பித்திருக்க வேண்டும். இது ஒரு நல்ல தொடக்கமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. விவசாய நிலங்களை எடுக்க வேண்டியது இருக்கும், சாலைகள் போட வேண்டியிருக்கும், பல சிக்கல்கள் வரலாம். ஆனால் இது தேவைதான். பெங்களூரும் அப்படித்தான் ஒரு நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருக்கிறது. முதலாக ஒரு பட்ஜெட்லேயே அறிவிக்கிற அளவுக்கு நம்முடைய தமிழகம் இதிலையும் ஒரு முன்னோடியாக இருப்பதை பார்க்கிறேன். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார், பேசலாம். திரு பரந்தாமன், எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதுல யாருக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்பிளாக ஒரு வரியில் தொடக்கத்தில் பொருளாதார நிபுணர் பேசிய கருத்துக்களே பார்த்திங்கன்னா, பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் 2 பேருமே, அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. அந்த பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளிலிருந்து 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்லப்படுகிறவர்கள், இவங்கெல்லாம் சொசைட்டியில் அன்னோட்டிஸ்ட். பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் மொத்தமாக 50,000 பேர் கணக்கெடுக்கப்பட்டிருக்குது. இந்த 50,000 பேருக்கு ஒரு திட்டம் கொடுக்காதனால ஒன்றும் சிக்னிஃபிகன்ஸ் ஆகிடாது கவர்மெண்ட்டுக்கு. இதை கொடுக்கலன்னா யாரும் தேடி பிடிச்சி யாரும் பேச போகிறது. அதே மாதிரி 3ஆம் பாலினத்தவருக்கு அவங்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப குறைவு தான். ஸோ இதையும் பார்த்து அவங்களுக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். 3ஆம் பாலினத்தவருக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் மாதிரி ஏதாவது ஒரு 1000 ரூபா கொடுக்குறது, 2000 ரூபா கொடுக்குறத தாண்டி அவங்கள ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில், அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் சொல்கிறது சரியா தவறானதில் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன்,